கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமருத்துவதன் மொழியாக இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திப்பதில் மீண்டுமாய் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 50:20 வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசேப்பு சொல்லுகிறார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்விலும் கூட பலவிதமான தீமைகளை பல மனிதர்கள் மூலமாக நீங்கள் அடைந்திருக்கலாம். அது எப்படி அந்த தீமையிலிருந்து என்னை விடுவித்து கொள்வேன் என்று சொல்லி ஏமாற்றப்பட்டு விட்டேனே, துரோகத்துக்கு ஆளாக்கப்பட்டேனே என்று பல்வேறு விதங்களிலே நீங்கள் அடைந்த அந்த துயரம், அந்த துன்பம் உங்களை சொல்ல வைத்திருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற நல்வார்த்தை, எவ்வளவு நீங்கள் தீமைகளை நீங்கள் சத்துருவின் மூலமாக அனுபவித்தீர்களோ தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நல்ல ஒரு நாள் வந்து விட்டது. ஆம், அதிவிரைவில் நீங்கள் பார்ப்பீர்கள். எந்த அளவுக்கு தீமையை நீங்கள் அனுபவித்தீர்களோ அவையெல்லாம் நன்மையாகவே மாறுகிறது. யாரெல்லாம் முட்கள் நிறைந்த மாலையை போட்டாங்களோ அந்த மாலை இப்பொழுது பூ மாலையாக, மலர் மாலையாக, கனத்துக்குரிய, உயர்வுக்குரிய அப்படிப்பட்ட ஒரு மாலையாக உங்கள் கழுத்தில் விழப்போகிறது. ஆகவே அந்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது. அந்த தீமையை நன்மையாய் மாற்றுறது மட்டுமல்லாமல், யாரெல்லாம் தீமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கான ஒரு நல்ல செய்தி என்னென்னா, நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்படுகிற பாத்திரம் என்று நினையுங்கள். ஆம், எல்லாருக்கும் அப்படிப்பட்ட தீமை வர்றதில்லை. உங்களுக்கு மட்டும் சொல்ல முடியாத அளவுக்கு தீமை வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு உயர்வுக்குள்ளான பாத்திரம் என்று நினையுங்கள். ஆம், தங்கத்துக்கு தான் சோதனை அதிகம், தகரத்துக்கு சோதனை கிடையாது. உங்களுக்கு தீமை வந்திருக்கிறதுனா நீங்கள் தங்கத்தை போல உயர்த்தப்பட போகிறீங்க, மேன்மைப்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம். நீங்கள் கலங்காதீர்கள். சீக்கிரத்தில் உங்களுக்கான உயர்வு தேடி வருகிறது. நீங்கள் சந்தோஷமாகவே இருப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே பலவிதமான தீமைகளை நன்மைகளையும் ஆண்டவரே பார்த்திருக்கிறோம். தீமைகளை பார்த்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொன்ன நல்வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் நீர் என்பதை இன்னும் ஆண்டவர் எங்கள் வாழ்வில் அனுபவிக்க பல நன்மைகளை கர்த்தர் அதிவிரைவில் அனுமதிக்கிறீர். நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் சுகம், சௌக்கியம், உயர்வு, மேன்மை உண்டாகட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.